أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹுனைன் போர். ஹுனைன் என்பது மக்கா மற்றும் தாயிஃபுக்கு இடையிலுள்ள ஒரு பள்ளத்தாக்கு. மக்கா வெற்றிக்கு பிறகு அரபு நாட்டைச் சேர்ந்தோர் இஸ்லாமின் உண்மை நிலை அறிந்து சத்திய மார்க்கத்தை ஏற்றனர். இந்நிலையிலும் ஹவாஜின் மற்றும் சக்கீப் கோத்திரத்தார் தமது போர் வலிமையின் அகந்தையால் முஸ்லிம்களுக்கு எதிராக சுமார் 20,000 பேர் கொண்ட படையை திரட்டி வந்தனர். இதை அறிந்த அன்னலார் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் 10ஆம் நாள் 10,000 முஸ்லிம்களுடன் களமிறங்கினார்கள். அந்த சமயம் சில முஸ்லிம்களின் பார்வை அல்லாஹ்விடமிருந்து அகன்று தமது எண்ணிக்கை மற்றும் ஆயுத பலத்தின் மீது சென்றது. நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்ற வார்த்தைக்கு வெளிப்பட்டன. இதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே போரின் ஆரம்பத்திலேயே முஸ்லிம்களின் பாதங்களை நடுங்கச் செய்தான். இந்நிலையிலும் அன்னலார், நான் நபியாவேன், பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் என கூறியவாறு தமது வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலாரின் சைகையை புரிந்து கொண்டு முஸ்லிம்களை கூவி அழைத்து போரிட தூண்டினார்கள். பிறகு தோல்வியின் விளிம்பில் இருந்த முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். கோப்பை உணவில் பரக்கத். சமரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, ஒரு முறை எங்கிருந்தோ நபிகளாருக்கு ஒரு பாத்திரத்தில் உணவு வந்தது. அதை சஹாபாக்களுக்கு பகிர்ந்தார்கள். முதல் பந்தி முடிந்ததும் மறுபந்தி உட்கார்ந்து இவ்வாறாக காலையில் தொடங்கிய பந்தி லுகர் வரை தொடர்ந்தது. சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர், உணவு பெருகி கொண்டே இருந்ததா என்றார். அதற்கு அவர், இதில் வியப்பு ஏதுமில்லை, உணவு விண்ணிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது என பதிலளித்தார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஹலாலான தொழில். அல்லாஹுக்கான கடமைகளுக்கு அடுத்தபடியாக ஹலாலான முறையில் சம்பாதிப்பதும் ஃபர்லாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சிலவற்றில் இருந்து பாதுகாவல் தேடி துவா. அன்னலார் ஓதிய துவா, அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் ஜுபுனி வல் ஹரமி வ அவுதுபிக்க மினல் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத்தி. பொருள், யா அல்லாஹ், இயலாமை, சோம்பேறித்தனம், கோழைத்தனம், அதிக முதுமை, வாழ்விலும் மரணத்திலும் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்விற்காக உணவளித்தல். முஸ்லிமான தன் சகோதரனுக்கு அல்லாஹுக்காக ஒரு கவல உணவளிப்பது ஒரு திர்ஹம் தர்மம் செய்வதை விட எனக்கு மிக விருப்பமானதாகும். மேலும் ஒரு சகோதரருக்கு ஒரு திர்ஹம் அளவுக்கு அளிப்பது 10 திர்ஹம் தர்மம் செய்வதை விட பிரியமானதாகும். மேலும் அல்லாஹுக்காக ஒரு சகோதரருக்கு 10 திர்ஹம் அளிப்பது ஒரு அடிமையை விடுதலை செய்வதை விட பிரியமாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. உண்மையை மறைத்தல். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவன் இதயம் பாவத்திற்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகை நேசிப்போரின் முடிவு. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவரொருவர் உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவருக்கு அவர் விரும்புகிற அளவுக்கு விரைந்து கொடுத்திடுவோம். பின்னரோ அவருக்காக நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் அவர் அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவராகவும் நுழைவார். எட்டாவதாக மறுமையை பற்றி. கபரின் வேதனை. நபி அவர்கள் 2 கபறுகளுக்கு அருகில் நடந்து சென்றபோது இந்த 2 கபறுகளில் உள்ளவர்களுக்கு வேதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதனை பெரும் பாவங்களுக்காக அல்ல, ஒருவருக்கு சிறுநீர் கழித்து சரிவரம் சுத்தம் செய்யாத காரணத்தினாலும் மற்றொருவருக்கு கோல் சொல்லி திரிந்த காரணத்தினாலும் வேதனை செய்யப்படுகிறது என்றார்கள். விளக்கம், இந்த ஹதீஸின் மூலம் மன்னரை வேதனை உண்மை என்பது உறுதியாகிறது. மனிதர்களில் பாவத்திற்கான தண்டனை மன்னரையிலேயே ஆரம்பமாகிறது. ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். கருஞ்சீரகம். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகம் அருமருந்தாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம், இதன் உபயோகத்தால் வயிறு உப்பல் நீங்குகிறது. சளி காய்ச்சலில் மிக சிறப்பாக குணமளிக்கிறது. இதை அரைத்து தேனில் கலந்து லேகியமாக ஆக்கி கொண்டு வெந்நீரோடு சாப்பிட்டால் சிறுநீரகத்திலும்
சிறுநீர் பாதையிலும் உள்ள கற்களை கரைத்து வெளியேற்றுகிறது என அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமனுக்கு அனுப்பும்போது அநீதி இழைக்கப்பட்டோரின் சாபத்திற்கு ஆளாகாதீர், ஏனெனில் அவருக்கு அல்லாஹ்வுக்கு இடையில் எந்த திரையும் இல்லை என கூறினார்கள். அதாவது கொடுமைக்கு ஆளானோரின் துவா தங்கு தடையின்றி அல்லாஹ்வின் சமூகம் சென்றடைந்து அது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.